ಎಂಡ ನಿಕ್ಕನು ಜಲವಂಡ ರೆಡಿಯ ನಿಕ್ಕನು ಬೀನಂಡ ಬಾಹನು
Management is the process of taking care of guests. We throw away many things like food, paper, and plastic every day. We manage waste. It helps keep our environment clean and safe. For anything we using and recycling, we can protect environment and make the world a better place to live. மண்ணையும் நீரையும் மாசுபடுத்தும் பிளாஸ்டிக் பைகளை ஒழிப்போம். துணிப்பைகளை உபயோகிப்போம். இயற்கையை பாதுகாப்போம். பிளாஸ்டிக் இயற்கையில் மற்றும் உணவானது சுமர் வேலை ஏலத்தாழ வலுங்க ஆகிறது. பிளாஸ்டிக் தீர்ந்திருந்து நமது மண்ணையும் மக்களையும் காப்போம். பிளாஸ்டிக் வளர்த்த எப்பாக்கியமும் பரிசரையத்த ஆதரவு
இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் பெற்றோர்கள், விருந்தினர், விருந்தினர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் மற்றும் அவர்களை வழிநடத்தும் ஆசிரியர் எல்லோரிடமும் நாங்கள் ஒரு சிறிய மன்னிப்பை கேட்டு நிற்கின்றோம். ஏனெனில் இந்த நிகழ்வுக்கு உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கவும் இந்த நிகழ்வை அலங்கரிக்கவும் நமது பிரதேச செயலாளர் வருகை இருந்தார். தவிர்க்க முடியாத காரணத்தினால் இன்று ஒரு மாவட்ட அமைப்பு சங்க மீட்டிங், டிசிசி மீட்டிங்கில் கலந்து கொள்ள சென்றுள்ளதால் அவர்களுடைய பிரதிநிதியாக திருவண்ணாமலை பட்டணம் பிரதேச செயலகத்தின் நிர்வாக கிராம உத்தியோகத்தராக நான் இங்கு வரை வந்திருக்கின்றேன். ஆனால் ஏதோ அந்த வகையில் எனக்கு ஒரு சிறிய சந்தோஷம் என்னென்றால், இங்கு வந்த பிறகுதான் நான் அறிந்தேன் இந்த பாடசாலை, இந்த ப்ரீ ஸ்கூலை வழிநடத்தி செல்வது என்னிடம் கல்வி கற்ற மாணவி தாரணி என்று. அதுவும் ஏதோ ஒரு வகையில சந்தோஷம். உண்மையிலே இது ஒரு நல்ல நிகழ்வு. ஏனென்றால் இன்று எமது புதிய அரசாங்கமும் இப்பொழுது நடைமுறைப்படுத்தி இருக்கும் கல்வி சீர்திருத்தத்தில் இவ்வாறான நிகழ்வுகளுக்கு முக்கியமான பங்கு எமது அரசாங்கம் வழங்க இருக்கின்றது. ஏனென்றால் மாணவர்கள் எமது இந்த இப்போது நடைமுறையில் உள்ள கல்வி முறையில ஒரு இயந்திரமயமாகவே மாணவர்கள் மாறி, இது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மிகவும் ஒரு பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படுத்தி இருப்பதால் இந்த கல்வி சீர்திருத்தத்தை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தி இருக்கின்றது. அந்த வகையில் இவ்வாறான நிகழ்வுகள் நடைபெறுவது, இந்த மாணவர்கள் தங்களை மறந்து சந்தோஷமாக இவ்வாறு நடைமுறையில் இந்த ஆசிரியர் வழிநடத்தி செல்வது மிகவும் ஒரு நல்ல விடயம். அந்த வகையில் இந்த நிகழ்வுக்கு நானும் வருகின்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். எமது பிரதேச செயலரின் சார்பாகவும் எமது பிரதேச செயலகத்தின் சார்பாகவும் எமது பிரதேச செயலகத்தின் இந்த இது சம்பந்தமாக வழிநடத்திய எமது உத்தியோகத்தர்கள் சார்பாகவும் நான் இந்த நிகழ்வை நல்ல முறையில் நடைபெற வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். வணக்கம். அகரம் கற்று சிகரம் தொட அச்சாணியாய் சுழல்வது பிரான்ஸ். அறியாமையை அகற்றி தெளிவான பாதையை முறையாகவே சொல்லி உங்களின் வாழ்வினை நிலை பெறச் செய்யும் தாரணி என்கின்ற இருளின் ஒளிவிளக்கு. புகழெனும் ஆசையை விரும்பாமல் பணமெனும் பாதையை தேடாமல் யாரோ பெற்ற பிள்ளையை தன் பிள்ளை போல கைப்பிடித்து எழுதவும்
படிக்கவும் கற்றுத்தரும் ஆசிரியர் யோஹானா அனுஷியா துஷி இந்த உலகின் ஒரு தாய்தான். கவிவரிகள் இல்லை உங்களை அலங்கரிக்கிறது. கவிவரிகள் இல்லை உங்களை அலங்கரிக்கிறது. ஒரு புதுவரிகள் தேடி அழைக்கின்றேன் இந்த புவி வீடு. புதுவரிகள் தேடி அழைக்கின்றேன் இந்த புவி வீடு. உங்களுக்காய் பூமலை பொழிவிக்கிறது. பல நேரம் ஆசானாகவும் சில நேரம் நண்பர்களாகவும் நீங்கள் பல நேரம் ஆசானாகவும் சில நேரம் நண்பர்களாகவும் நீங்கள் மணிக்கணக்காய் உறவாடியதை மாற்றி போகும் இந்த மணிக்கொள்கை. மணிக்கணக்காய் உறவாடியதை மாற்றி போகும் இந்த மணிநெய்வு. காலையிலும் சோலை பண்ணேன், காலையிலும் சோலை பண்ணேன். நீங்கள் கஷ்டங்களையும் எமக்காய் இஷ்டங்களாக கொண்ட போது, நீங்கள் கஷ்டங்களையும் எமக்காய் இஷ்டங்களாக கொண்ட போது, ஒரு சொல்லில் உங்களை அலங்கரிக்கின்றேன், ஒரு சொல்லில் உங்களை அலங்கரிக்கின்றேன். மெழுகுவர்த்தி என்று பிள்ளைகள் நாம் ஒளிபெற நீங்கள், பிள்ளைகள் நாம் ஒளிபெற நீங்கள் உறுதியதாக. ஒரு வரியில் உங்களை வாழ்த்துகிறேன், வளம் பெற வேண்டும் உங்கள் வாழ்வு. ஒரு வரியில் உங்களை வாழ்த்துகிறேன், வளம் பெற வேண்டும் உங்கள் வாழ்வு. கல்வி கடலினிலே நம் ஊடங்கள் பயணிக்கவே, வேடங்கள் பல பூண்டீரே நாம் அறியாமல் உண்மையின் உன் வாழ்வினிலே. வேறியவர் எல்லோரும் மேலோங்கி இருக்க, வேறியவர் மட்டும் இங்கேயே காத்திருக்கலாம் அடுத்தவர்கள். நன்றி. குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் இந்நேர வந்தனம். இன்று உண்மையில பெரிய பெரிய கதைகளை கதைக்கிறதுக்கு எதிர்பார்க்கவில்லை. நான் அவசரத்துல வந்து போறதுக்கு தான் வந்தேன். ஆனா அப்படி போறதுக்கு மனசு வரல. அதான் வெயிட் பண்றேன். தாரணிக்காக, இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக, எங்களோட பேரண்ட்ஸுக்காக, எங்க ஷர்மிலா. அடுத்தது உண்மையில நான் நன்றி கூற வேணும். என்னைய திரும்பியும் அழைத்து கொண்டு வந்து இங்க கிட்ட வந்த என்ன கிட்ட வந்து இந்த இன்விடேஷனை தந்துட்டு போனேன். சோ நன்றி. அதே போன்று உண்மையில இது உங்களோட ப்ளோசமிங் ப்ரீ ஸ்கூலை பார்த்து யோசிக்கும் போது எனக்கு சரியான சந்தோஷமாக இருக்கிறது. என்னன்னா நாங்க இது எவ்வளவு முயற்சி எடுத்ததோ ஷர்மிலாக்கு தெரியும். நாங்க இது ஏற்பாடு செய்யறதுக்கு, இது ஃபங்க்ஷன் பண்றதுக்கு மாதிரி, இது வைக்கிறதுக்கு இந்த ப்ரீ ஸ்கூல் எப்படியாவது ஷர்மி நாங்க தாரணிக்கு செஞ்சு கொடுப்போம் என்பதுதான் இந்த மனசுல இருந்த. சோ ஐ ஹவ் டன் தட். ஐ எம் சோ கிரேட்ஃபுல் டு மை field of Sharmila also. And she is also a good girl and very hard working and very dedicated. So அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி கூறுறேன். அடுத்ததுதான் எல்லாரும் தெரிஞ்சவங்க, அம்மா அப்பா நல்ல நாளும் இருந்து அதுக்கு இப்படியான ஒரு ஏற்பாடு செஞ்சு இந்த கழிவு பொருட்களை சேர்த்து இப்படி செய்யறதுக்கு உண்மையில எங்கட இந்த சார் சொன்ன கதையத்தான். இதெல்லாம் எத்தனையோ வருடங்களுக்கு நாங்க பாவிக்கலாம். ஆனாலும் இது அந்த அழகு இல்லாம போகும் சார். நாங்க இது வச்சு இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்றதுக்கு வந்து இந்த வடிவு காணப்படாது. சோ கொஞ்சமாவது அந்த ஃபேட் ஆகிடும் அப்படிலாம் இருக்குது. இல்ல அது நீங்க சொன்ன ஒரு கருத்து தாங்க. அது தட்ஸ் ஓகே. எப்படினாலும் எல்லா பெற்றார்மாருக்கும் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த செல்வர்களுக்கும் இதுக்கு உதவி செய்த அனைவருக்கும் நான் நன்றி கூறுறேன். எங்களோட ஆடியோ வீடியோ டீம் 2 பேருக்கும் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களோட டீச்சர்ஸுக்கு உண்மையில சார் சொன்னா போல ஒரு சாட்டர்டே சண்டே இல்லாம இருந்தாலும் வீட்டு இருந்து. ஆனா இங்க வந்து நாங்க ஸ்கூலுக்கு போனாலும் வந்தாலும் ஒரு 40-45 பிள்ளைகளை இவங்க பார்த்து கொள்வாங்க. சோ அதுக்கு வேறொரு நன்றியை கூற வேணும். எப்படியும் அவ்வளவு நேரம் கிடைக்க தொடரல. தேங்க்யூ சோ மச் எவ்ரிவன். டீச்சர்ஸோட நல்லா எதிர்காலத்துக்கும் நல்லா பயன்படுத்தி கொண்டு போங்க. My heartfelt wishes for you. Thank you.
தேங்க்யூ. வணக்கம். இந்த முன்வழிவின் அதிபர், ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வருகை தந்துள்ள விருந்தினர்கள், பெற்றார்கள், மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய காலத்தின் தேவை அறிந்து இந்த நாட்டின், உலகின் சுற்றாடலை எவ்வாறு மதிக்க வேண்டும் என்றும் சூழல் நேயமிக்க பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கோடு இன்றைய நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதை என்னால் உணர முடிகின்றது. அது மட்டுமல்ல, இங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கும் ஒழுங்கமைப்புகள் அனைத்தும் ஒரு முன்மாதிரியான சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற அவாவோடு இந்த பாடசாலை முகாமைத்துவத்தினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதற்கென அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு எனது நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே கிராஸ்ரூட், அந்த ஆரம்ப காலத்திலேயே வளர்க்க வேண்டிய பல்வேறு விடயங்கள் இந்த சூழலை நேசிக்கும் ஒரு சிறார்களாக இவர்கள் வளர்ந்து வர வேண்டும் என்ற ஒரு நோக்கில் அவர்களுக்கு இந்த அழிவுப் பொருட்கள் முகாமைத்துவத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவை புகட்டும் விதமாக அவர்களுக்கு மட்டுமல்ல, பெற்றோர்கள், சமூக ஆர்வலர்கள் அனைவருக்கும் இது எடுத்து எம்பதாக அமைகின்றது. அது மட்டுமல்ல, இந்த நிகழ்விலே பெற்றோர்கள் ஆசிரியரை எவ்வாறு வாழ்த்த வேண்டும் என்று ஒரு விடயத்தை இந்த பெற்றார்கள் வழங்கியிருந்தார்கள். உண்மையிலேயே இந்த ஆசிரியர்கள் படும்பாடு இங்கே அநேகமாக நாங்கள் பெற்றார்களா இருக்கின்றோம். 2 பிள்ளைகளை வீட்டில் வைத்துக் கொண்டு அவர்களை நடாத்துவது எவ்வாறு என்று தெரியாமல் சனி ஞாயிறு விடுமுறை தினத்தில் கூட பாடசாலை இருக்காதா என்று ஒரு ஏங்கி தவிக்கும் பெற்றோர்கள் இங்கே 40 பிள்ளைகளை வைத்துக் கொண்டு எவ்வாறு இவர்கள் நடாத்துவார்கள் என்பதை நாங்கள் அனைவரும் அறிவோம். இருந்தும் அவர்களுடைய பொறுமை எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாங்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் என்பதோடு இவர்கள் எதிர்கால சமூகத்தை கட்டியெழுப்புகின்றார்கள். அவர்களுக்கு எமது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள நாங்கள் என்றென்றும் கடமைப்பட்டுள்ளோம். அது மட்டுமல்ல, உண்மையிலேயே இன்னொரு மரியாதை வழங்கப்பட்டிருந்தது ஊடகவியலாளர்களுக்கு. ஊடகவியலாளர்கள் எவ்வாறு தங்களுடைய கடின உழைப்புடன் ஊடக தர்மத்தை பேணி வருகின்றார்கள். அவர்களை நேசிப்பது, வாழ்த்துவது, நினைவு கூறுவது எவருக்கும் இருந்திருக்காது. அதாவது ஒரு பத்திரிகையை பார்ப்போம், செய்தியை கேட்போம், ஆனால் அது எங்கிருந்து வந்தது, அதை ஆரம்பிப்பதற்கு எவ்வாறு ஒருவர் பாடுபட்டார் என்பதை நாங்கள் நினைவு கூறுவதில்லை. அதையும் ஒரு படிப்பினையாக இங்கே தெரியப்படுத்தி இருந்தார்கள். அதற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். இந்த பாடசாலை மென்மேலும் வளர வேண்டும். இங்கே வரும் பிள்ளைகளை இவர்கள் நன்றாக வளர்க்க வேண்டும். அவர்களுக்கு இறைவன் துணை புரிய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. முன்பள்ளியானது இன்று இந்த இடத்திலே வருடாந்த கண்காட்சி நிகழ்வினை நடாத்தி கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வினை மேலும் சிறப்பாக்கி தருவதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விருந்தினர்களையும் விழித்தவளாக இந்த முன்பள்ளியினுடைய ஆசிரியர்கள், பெற்றோர்கள், செல்ல சிறார்கள் அனைவருக்கும் மீண்டும் காலை வணக்கம். பாலர் பாடசாலை கல்வி பணியகத்தினால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வருடாந்த திட்டத்தில் இருக்கின்ற சகல நிகழ்வுகளையும் உள்வாங்கி செயற்படுத்தக்கூடியவை தாரணி ஆசிரியர். அந்த வகையிலே நான் நினைக்கின்றேன், உங்களிடம் 4-5 நிகழ்வுகளை நடத்தி முடித்திருக்கின்றால். அண்மையில் நாங்கள் கலப்பயணம் கூட, நானும் வந்திருந்தேன், கலப்பயணம் கூட சென்று வருவோம். எல்லா நிகழ்வுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுகின்ற ஒரு முன்மாதிரி ஆசிரியர். உங்களுக்கு தெரியும், 5 பிள்ளைகளுடன் ஆரம்பமான இந்த முன்பள்ளி இன்று 50ஐயும் தாண்டி இருக்கின்றது என்றால் உங்களுக்கு அந்த ஆசிரியர் மீது இருக்கின்ற நம்பிக்கை. அந்த வகையிலே இந்த முன்பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு தாரணியினுடைய கணவரும் முழு ஆதரவு கொடுத்து இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஃபியூச்சர் முன்பள்ளியை பற்றி சொல்ல வேண்டுமாக இருந்தால், இன்றைய காலகட்டத்திலே நமக்கு எது தேவையோ அவை அனைத்தையும் தேடி தேடி கொடுக்கின்ற ஒரு முன்பள்ளியாக இது காணப்படுகிறது.
இன்று கூட இந்த கண்காட்சி நிகழ்வு கழிவு பொருட்களினால் ஆனவற்றை இங்கே காட்சிப்படுத்தி ஒரு முன்மாதிரியான நிகழ்வை ஆரம்பித்து அல்லது தயார்படுத்தி இங்கே தந்திருக்கிறார்கள். நிறைய பெற்றோருக்கு இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு இந்த காலகட்டத்திலே தேவை. இங்கு அந்த செல்ல சிறார்களினால் நடத்தப்பட்ட அந்த நாடகத்திலே நாங்கள் என்னத்தை புரிந்து கொண்டு உண்மையிலேயே அது இந்த காலகட்டத்தில் இந்த பூமிக்கு கட்டாயம் தேவையான ஒன்று. பூமி சிறிது சிறிதாக அழிந்து கொண்டிருக்கின்றது. அதை மீட்டெடுக்கக்கூடிய வல்லமை நாங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் எனது அத்திவாரம் போடக்கூடிய இடம் இந்த முன்பள்ளி சிறார்கள். முன்பள்ளி நாங்கள் மட்டும் இதை செய்து விடாமல் இலங்கையில இருக்கின்ற அனைத்து முன்பள்ளிகளிலும் இது செயற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்கள் ஒவ்வொருவருடைய அவாவாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே நல்ல ஒரு கருப்பொருளை இன்று அவர்கள் தலைப்பாக எடுத்திருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் தாரணி தாரணியின் குலாமிக்கு அன்பான வாழ்த்துக்கள். இதே போன்ற பல நிகழ்வுகள் இன்னும் இவர் புதிதாக அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. நான் நினைக்கின்றேன் அநேகமாக எங்களுடைய சிறார்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் தேடி தேடி கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்று நான் நினைக்கிறேன். யோகா, அந்த நீச்சல் அப்படியான விடயங்களை அவர் உருவாங்கி இருக்கின்றார். அதற்கும் மீண்டும் பாராட்டுகள். இன்று இந்த இடத்திலே முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டும் எங்களுடைய அகரம் மீடியா தனுஷன் சிம்பா அவர்களையும் சஞ்சீவன் அவர்களையும் இந்த இடத்திலே கௌரவித்திருந்தார். இவ்வாறான நிகழ்வுகளும் வரவேற்கத்தக்க ஒன்று. இந்த சமூகத்திற்காக செயற்படுகின்ற ஒவ்வொருவரையும் மதிக்கக்கூடிய நல்ல மனநிலை எல்லோருக்கும் அமைந்துவிடாது. அந்த வகையிலே நாங்கள் அதற்கும் நன்றி கடன் பட்டவர்களாக இன்றைய கண்காட்சியை நாங்கள் வெறும் கண்ணூடாக பார்த்து இந்த இடத்திலேயே விட்டு சென்று விடாமல் அவற்றினுடைய கருத்து ஆழங்களை எங்களுடைய மனதிலே எடுத்து அவற்றை நாங்கள் எவ்வாறு செயற்படுத்தலாம், முக்கியமாக இந்த பொலித்தீன் பாவனைகளை நாங்கள் எவ்வாறு குறைக்கலாம் போன்ற விடயங்களில் நீங்களும் தெளிவு பெற வேண்டும் என்பதுதான் இந்த முன்பள்ளி ஆசிரியனுடைய ஆசையாக இருக்கின்றது. அதற்கு அமைய நாங்களும் தொடர்ந்து இந்த முன்பள்ளிக்கு எங்களுடைய பூரண ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும். வழங்கி இவர்களை ஒரு முன்மாதிரியாக இந்த சமூகத்துக்கு திகழ நாங்கள் மனுஷமைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதோடு இன்றைய நிகழ்வுக்கு என்னை அழைத்தமைக்கு நன்றி கூறி இதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய ஒவ்வொருவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி வணக்கம். எல்லோருக்கும் இந்நேர வணக்கங்கள். இங்கு வருகை தந்திருக்கும் பிரதம விருந்தினர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு குறிப்பா நான் சொல்ல ஒரு 3 வருஷத்துக்கு மேல நான் கதைக்க விரும்புகிறேன். உங்கள இடத்துல இருந்தா நான் வாங்கலாம். இதே டைம் பின்னால இருந்து நான் ஏசினேன். இந்த வெயில் காலத்துல இவன் ஒருவன் வந்திருந்து இதுல கதைச்சி கொண்டிருக்கிறான். அந்த வகையில நான் ஒரு 3 வருஷத்துக்கு மேல நான் இதுல கதைக்க விரும்பல. 4 வருடங்களுக்கு முதல்ல நான் நினைக்கிறேன், இன்றைக்கு ஒரு 4 வருடத்துக்கு முதல் சென்ட் மேரிஸ்ல தாரணி டீச்சர் என்னோட அந்த நேரத்துல எங்களுக்கு தொடர்பு வந்தவன். அவருக்கு கொஞ்சம் மரங்கள் வேண்டும் என்று அந்த நேரத்துல நான் ஒரு 100 மரங்கள் 150 மரங்கள் அவள் ஒரு பங்கனுக்காக நாங்க வழங்கியிருந்த பொறுப்புதான் இன்றைக்கு வரைக்கும் எடுத்து கொண்டிருக்குது. அந்த வகையில எங்களுடைய சில என்ன கருக்கான உறவுகளாக நாங்க அதை தீர்த்து வச்சிருக்கிறோம். அந்த வகையில நன்றி டீச்சர். அதே நேரத்தில் பிள்ளைகள் பேரண்ட்ஸ் அனைவருக்கும் இந்நேரம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். என்ன காரணம் என்றா, இன்றைக்கு இந்த வருகை நடந்தோடனே நான் மாலையில பார்த்தேன். குறிப்பா நாங்க விட்டு போற பிளாஸ்டிக் 450 வருஷத்துல இருந்து 500 வருஷம் வரைக்கும் அது எங்களோட ஜெனரேஷனுக்கு நாங்க கொடுக்குற ஒரு கிஃப்டா இருக்குது. அது கிட்டத்தட்ட அணிவடைகிறதுக்கு 450 வருஷம் 500 வருஷம். அதை பாசிட்டிவ் திங்கிங்கா மாத்தி இன்றைக்கு இந்த மாலையை செய்திருக்கா. என்ன காரணம்டா, இந்த மாலாவை இனி வேண்ட தேவையில்லை. எத்தனையோ வருட காலத்துக்கு அவ இந்த பங்கன்ல இந்த மாலையை பாவித்துக் கொண்டே இருக்கிறான். வேணுமென்று அடுத்த ஜெனரேஷனுக்கு கூட இந்த மாலைய அவ விட்டு போகலாம். குறிப்பா ஏன்னா அது உட்காது, அழிவடையாது. எங்கேயாவது தொங்க போட்டு கவனமா பார்த்தா அந்த பிளாஸ்டிக் மாலைய இது ஒரு பாசிட்டிவ் திங்கிங். நாங்க ரீசைக்கிள் என்று போறோம், எல்லா விஷயத்தையும் காய்க்கிறோம். இன்றைக்கு மாலையில செய்து காட்டியிருக்கா. குறிப்பா 2வது விஷயம் நான் வர்ற இடத்துல கதைக்கிறேன். இன்றைக்கு அதை செயல்படுத்தி இருக்கா வாழை இலையில. எனக்கு குறிப்பா உள்ளுக்கு போன உடனே ஒரு சந்தோஷமானது. ஷோட்டீஸ் அவ்வளவுக்கும் பிளாஸ்டிக்கை குறைச்சு வாழை இலையில டிசைன் பண்ணி குடத்துக்குள்ள இப்படியா நாங்க என்னன்னா நாங்க வளர்ந்துட்டோம். புரோயிலர் கோழி தான் சாப்பிடுவோம்.
பூக்கோழிய மறந்துட்டோம். கொக்கோ கோலா தான் குடிப்போம், நாங்க பால் குடிக்க மாட்டோம். இவ்வாறான சில விஷயங்களை நாங்களே மாத்தி கொண்டு வரோம். அந்த அவ்வளவு விஷயம் இவங்களை வச்சுக்கொண்டு ஒரு தீமை நான் டெவலப் பண்ணி நான் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். பேரண்ட்ஸ் சொல்லுங்க பாப்போம். உங்களோட பிள்ளைகளை வச்சுக்கொண்டு நாங்க ஒரு டீம் ஒன்றை டெவலப் பண்ணினாங்க. டீச்சர் ஞாபகம் இருக்கா? ஒரு டீம் ஒன்று நாங்க டெவலப் பண்ணினாங்க பிள்ளைகளை வச்சுக்கொண்டு. அதாவது பெரியவர்களாகிய நாம் கோடி பிளாஸ்டிக் கழிவுகளை சிறுவர்களாகிய நாங்கள் பொறுப்புவோம். அந்த வகையில தொடர்ந்து எத்தனையோ ப்ராஜெக்ட் எத்தனையோ இதுல ஏற்படுத்தியும் இருக்கிறாங்க, அதை நடைமுறைப்படுத்துறாங்க. அதே நேரத்துல இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்ல வர்றது, பயோடைவர்சிட்டி ப்ரோக்ராம் எனக்கு நீ காணும் வாங்க வச்சு மரம் வச்சது பிளாஸ்டிக். அடுத்த இது எக்கோ பயோடைவர்சிட்டி என்ற ஒரு ப்ரோக்ராமுக்குள்ள இந்த ப்ரீ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையும் பேரண்ட்ஸையும் நாங்க அடுத்த ஒரு செக்டருக்கு கொண்டு போறதுக்கு முயல்றோம். அதுவும் சக்சஸ் ஆகும் என்று நினைக்கிறேன். எல்லோருக்கும் நன்றிகள். தேங்க்யூ. கோயிலுக்கு போயிட்டு வரேன். பாய். இதுலாம் நாங்க தான் மேடம் அடிக்கிற மாதிரி நாங்க
நூலும் இது என்ன இது கனவலையா வேண்டினதா இது தேங்காய் பூவா வடிவா இருக்கு சரி சிறுவர் உலகம்ன்றது செய்ததுக்கான ஒரு காரணம் என்னன்னா, சின்ன வயசுல இருந்து பிள்ளைகளுக்கு வந்து பேரண்ட்ஸ் நல்ல நல்ல விஷயங்களை கொடுத்தீங்கன்றாலே அந்த பிள்ளைகள் இந்த வழியை தேர்ந்தெடுக்காது. ஏன்னா ஒரு பிள்ளை வந்து தனிமைப்படுத்தப்படும் போது இல்லாட்டிக்கு ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போகைக்குள்ள தான் இந்த வழியை தேர்ந்தெடுக்கிறாங்க. சின்னதுல இருந்து பேரண்ட்ஸ் நீங்க என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு இப்படியான ஜோகா மற்ற ஸ்விம்மிங் கிளாஸ் இந்த இப்படியான சோஷியல் சர்வீஸா அந்த சம்பந்தமான உங்களோட பிள்ளைகளை நல்ல வழிக்குள்ள கொண்டு போனீங்கன்னா அந்த பிள்ளைகள் வந்து இந்த பாதையை எந்த ஒரு காலத்திலையுமே தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அதோட வந்து இது வந்து சிறுவர் துஷ்பிரயோகம் பத்தி தான் இது விழிப்புணர்வுக்காக செய்தது. இப்ப வந்து கூடுதலா இதுதான் நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த சமூகத்துல வந்து பிள்ளைகளுக்கு நாங்க ஒரு தைரியம் கொடுக்கணும். எதுக்குமே தற்கொலை முடிவாக மாட்டாது. எங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. என்ன நடந்தாலும் வீட்டுல வந்து சொல்லுங்கன்னு சொல்லுங்க. அப்ப அந்த பிள்ளைகள் யாராவது குட் டேமேஜ் பண்ணினாங்கன்னா உங்கள்ட்ட வந்து சொன்னா மறைக்காதீங்க, அதை வெளிப்படுத்துங்க. தப்பு செய்தவங்களே வெளியில இருக்கும்போது உங்களோட பிள்ளைகளை எந்த ஒரு காரணத்துக்கும் நீங்க சூசைட்டுக்கு தூண்டி விடாதீங்க.